யூசேஜ் ஆஃப் கிரெடிட் கார்டு என்ன பண்ணுதுன்னா ஓவர் ஸ்பெண்டிங்கை என்கரேஜ் பண்ணுது. இது ஒரு நாள் தவறணும் அப்படின்னா கூட அதுக்கு வந்து ஒரு ஹியூஜ் இன்ட்ரெஸ்ட். அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டுக்கு அவங்க போடுற இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜாக இருக்கும். இந்தியாவில் மட்டும் அரௌண்ட் 11 கோடி. இப்போ நீங்கள் இது குட்டா பேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஃபினான்ஷியல் பிஹேவியர் அண்ட் டிசிப்ளின். கிரெடிட் கார்டு அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பாரோயிங் ஃப்ரம் பேங்க் அப்படின்னு வச்சுக்கலாம். கார்ட்ஸை பொறுத்து 30 to 50 days வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட் பீரியட் கொடுப்பாங்க. ஆனால் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஆன் டேட்டில் அந்த டியூ டேட்டில் நம்ம பேமெண்ட்டை ஃபுல்லாக பே பண்ணியிருக்கணும். இன்கேஸ் நம்ம வந்து ஒரு நாள் தவறணும் அப்படின்னா கூட அதுக்கு வந்து ஒரு ஹியூஜ் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும். நாளடைவில் பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு ஹியூஜ் டெப்டாக நம்மளுக்கு மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போது கிரெடிட் கார்டோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். நம்பர் 1 அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ். அதாவது நீங்கள் வந்து கேஷை எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இந்த கார்டை மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். நீங்கள் ஷாப்பிங்காக இருக்கலாம், ஆன்லைன் புக்கிங், டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் பே பண்ணிடலாம். பட் இன்டைரக்டாக ஒரு விஷயத்தை இங்கே நோட் பண்ணீங்க அப்படின்னா, யூசேஜ் ஆஃப் கிரெடிட் கார்டு என்ன பண்ணுதுன்னா ஓவர் ஸ்பெண்டிங்கை என்கரேஜ் பண்ணுது. எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு கேஷை எடுத்து ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு லிமிட்டாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். இந்த பொருளுக்கு நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு யோசிப்போம். இன்னொன்று, நம்ம எப்பவுமே வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கேஷை வந்து வச்சிருக்க மாட்டோம். ஒரு லிமிட்டட் கேஷ் தான் வச்சுருப்போம். அப்போது தேவையில்லாத பொருளை நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். அண்ட் தென் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்போ கார்டை யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அங்கே லிமிட் இல்லை. ஸோ நம்மளுக்கு நினச்சது, தேவையுள்ளது, தேவையில்லாதது அப்படின்னு பாரபட்சம் பார்க்காம நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இங்கே இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட் பீரியட். அதாவது நம்ம இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை 50 நாள் கழிச்சு டியூ டேட்டில் ரீபே பண்ண போகிறோம். இப்போ ஒரு ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளானிங்கோட இருக்க ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸ்பெண்ட் பண்ணுற அன்னைக்கு அந்த அமௌண்ட்டை லிக்விட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராரு. கிரெடிட் கார்டோட டியூ டேட் வர்றதுக்கு முன்னாடி அந்த மியூச்சுவல் ஃபண்டை வித்ட்ரா பண்ணி அந்த டியூவை வந்து ரீபே பண்ணுறாரு. இப்போது அவர் ஸ்பெண்ட் பண்ணுற அன்னையிலேருந்து ரீபேமெண்ட் பண்ணுற டேட் வரைக்கும் அந்த பீரியடுக்குள்ளே அந்த மியூச்சுவல் ஃபண்டு அவருக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கும். இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக டியூ டேட்டில் ரீபேமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா எந்த இஷ்யூவும் இல்லை. இன்கேஸ் நம்ம ஏதாவது ஒரு டியூவை கரெக்டான டைமுக்கு பே பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டுக்கு அவங்க போடுற இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜாக இருக்கும். இந்தியாவில் மட்டும் அரௌண்ட் 11 கோடி கிரெடிட் கார்டு யூசேஜில் இருக்குது. இதோட இயர் ஆன் இயர் ஸ்பெண்டிங் வந்து 21 லட்சம் கோடி அப்படிங்கிற அளவில் இருக்குது. மந்த்லி பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடி. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அரௌண்ட் 3 லட்சம் கோடி அவுட்ஸ்டாண்டிங்காக மட்டும் இருக்குது. அப்போது மந்த் ஆன் மந்த் நம்ம 3 லட்சம் கோடிக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணிட்டு இருக்கோம். கிரெடிட் கார்டு பில்லில் ஒரு முக்கியமான ஒரு ட்ராப் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பேமெண்ட். அதாவது நம்ம வந்து இந்த மாதம் ஒரு 1 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு 5% 5000 ரூபா பே பண்ணிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லுவான். அது பே பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து ஆன் டைம் பேயர் அப்படின்னு நம்மளை கன்சிடர் பண்ணிடுவான். நம்மளும் என்ன நினச்சிக்கிறோம், ஓகே இது வந்து ரொம்ப ஈஸி, மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்குன்னு சொல்லிட்டு மினிமம் பேமெண்ட் மட்டுமே சில பேர் பே பண்ணிட்டு வருவாங்க. இது நாளடைவில் என்ன ஆயிடுது அப்படின்னா, நம்ம வந்து ஹியூஜாக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறோம். நம்ம அவுட்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப அதிகமாயிருது. ஒரு கட்டத்தில் இதை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிட்டு ஹியூஜ் டெப்த்தில் போய் மாட்டிக்கிறோம். அடுத்து வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ். நம்ம வந்து கிரெடிட் கார்டை கரெக்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். அது கேஷ்பேக்காக இருக்கும், ட்ராவல் டிஸ்கவுண்டாக இருக்கும், ஏர்போர்ட் லான்ச் அசஸ் கொடுப்பாங்க, ப்ளஸ் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இதுவே நம்ம ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக போய் நம்ம நிறைய கேஜெட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது, ஒரு மொபைல் அப்கிரேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் பண்ணோம் அப்படின்னா அது தேவையில்லாத டெப்ட்டுக்கு வந்து நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அடுத்து ஒரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரியை பில்ட் பண்ணுறதுக்கு கிரெடிட் கார்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஹவுசிங் லோன், ஹோம் லோன் எல்லாம் போகும்போது அவங்களுக்கு கிரெடிட் ஹிஸ்ட்ரியே இருக்காது. பட் கிரெடிட் கார்டை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்ல லெவலில் இருக்கும். உங்களோட லோன் ப்ராசஸும் வந்து ஈஸியாக அப்ரூவல் ஆகும். அடுத்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி சப்போர்ட். அதாவது ஒரு மெடிக்கல், ட்ராவல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சப்போர்ட் வேணும் அப்படின்னா அந்த டெப்டை வந்து நீங்கள் ஷார்ட் டேர்மில் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். கிரெடிட் கார்டோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்த்தோம். இப்போ நீங்கள் இது குட்டா பேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஃபினான்ஷியல் பிஹேவியர் அண்ட் டிசிப்ளின். சில பேர் 7லேருந்து 10 கிரெடிட் கார்டு வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. பட் அட்வைசபிள்னு பார்த்தீங்கன்னா 2 கார்டு தான். ஒரு கார்டு உங்களோட ரெகுலர் பேமெண்ட்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று யூபிஐ எனேபிள்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ரீசெண்ட் டைம்ஸில் நம்மளோட எல்லா பேமெண்ட்ஸும் யூபிஐயில் நிறையா இருக்குது. ஸோ இந்த கார்டு வந்து உங்கள் யூபிஐ பேமெண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைலில் டிபெண்ட் பண்ணி நீங்கள் இன்னொரு கார்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலராக இருக்கீங்கன்னா ட்ராவல் ரிவார்ட்ஸ் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஃபியூவலுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா ஃபியூவல் ரிவார்ட் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனலி
நீங்க ஆன் டைம் பேமெண்ட் பண்றேன், என் பட்ஜெட்குள்ள ஸ்பெண்ட் பண்றேன், கேஷ் வித்ட்ராவல கிரெடிட் கார்ட்ல நான் அவாய்ட் பண்றேன் அப்படின்னு டிசிப்ளினா இருக்கீங்க அப்படின்னா, கிரெடிட் கார்ட் இஸ் டெஃபினெட்லி குட் ஃபார் யூ. Investments in the securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.